நான் பார்க்க போகிறது பாலக் சப்பாத்தி வந்து சீஸ் வச்சு எப்படி செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 3 கப் அளவு கோதுமை மாவு, பாலக் வந்து 1 கட்டு அளவு எடுத்துகிட்டு நான் வந்து நல்லா வேக வச்சு அதை பிளான்ச் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்தி பார்த்துக்கு நல்லா வந்து இழுத்துக்கணும். சீஸ்க்கு வந்து கொஞ்சமாக ஆரிகானோ ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் சில்லி ஃப்ளேக்ஸ் கூட ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ அதை வந்து நம்ம ஃபிஷ் ஷேப்புக்கு பண்ண போகிறோம். அதனால் வந்து இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்து இப்போயே நம்ம சப்பாத்தி ஷேப்பில் இழுத்துட்டு இந்த சைடு வந்து ஃபின்ஸ் மாதிரி வந்து நல்லா கட் பண்ணிக்கணும். இப்படி இப்போ வந்து என்ன பண்ணுறது, சென்டர் பார்ட்டில் வந்து நம்ம சீஸை வந்து வைக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம கிராஸாக வந்து இந்த கட் பண்ணதை வந்து நம்ம வைக்கணும். இந்த மாதிரி வந்து இந்த சைடு ஒரு இது வைக்கும் போது அடுத்தது அந்த சைடு வைக்கணும். இப்படியே இந்த மாதிரி கிராஸாக தான் வைக்கணும். இதே மாதிரி நம்ம எத்தனை சப்பாத்தி செய்கிறோமோ அதே மாதிரியே வந்து அத்தனை இதுக்கும் நம்ம வச்சுக்கலாம். கிட்ஸ்க்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரே மாதிரி சப்பாத்தி வச்சா நம்மளுக்கே போர் அடிக்கும்ல. அப்போ கிட்ஸுக்கு எப்படி இருக்கும்? ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் வித்தியாசமாக ட்ரை பண்ணி கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. போட்டு சாப்பிடுவாங்க. நம்மளுக்கு பார்த்து ஹெல்த்தியாக ஆயிடுச்சு. நான் எப்படி சொல்கிறது, டிஃப்ரெண்ட்டாகவும் நம்மளுக்கு கொடுத்த மாதிரி ஒரு ஃபீலிங்காகவும் இருக்கும். இதே மாதிரி நமக்கு வந்து சப்பாத்திக்கு வந்து நம்ம 2 சைடு நல்லா வேக விட்டு எடுத்துட்டா அவ்வளோதான். சூப்பரான ஃபிஷ் சீஸ் சப்பாத்தி பாலக் யூஸ் பண்ணி எப்படி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தட் விட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.